வா. போ. ஏய் எங்க போ? என்ன போடா. போங்க. வந்துட்டானுங்க வந்து. போறாம். ஹலோ கௌதம், எங்கடா இருக்க? சரிடா. ஓகே. கீழே. சரிடா. ஓகேடா. ஓகேடா மச்சி, நான் பார்த்துக்கிறேன். சரிடா. ஓகே ஓகே, பாய்டா. நிறுத்துக்கடி. இன்னைக்கு பௌர்ணமி டான்ஸ் ப்ரோகிராம் இருக்கு. டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணாம என்னடி விளையாட்டு? எல்லாரும் மேல வாங்க, டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. கிளம்புங்க. வணக்கம்மா. மாசம் கடைசி தானையா, முடிஞ்சிருச்சு. அதுக்குன்னு ஏன் ஆளுகளையே பிடிப்பியா? வாரம் வாரம் உங்களுக்கு மாமல் கொடுக்கறல, இது பத்தாதுன்னு மாசத்துக்கு ஒரு தடவை ஓசியிலே உங்களுக்கு பால் பாயாசத்தோட விருந்து. ஓகே மல்கோவா, ஓ ஆளுங்கன்னு எனக்கு தெரியாது. மாமோய், இந்த மல்கோவாவை சாதாரண ஆளு நினைச்சுக்காத மாமோய். ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் பவர்ஃபுல் போஸ்டிங்ல இருக்கிற 10 பேரை என் பர்மனன்ட் கஸ்டமரா வச்சிருக்கேன். இந்தாயா, இந்த வாரம் மாமூல். யோ கான்ஸ்டபிள், திறந்து விடியா. எஸ் சார். யோ, இதுக்குள்ள எங்க இருந்தியா பிடிச்ச? பார்த்தா அப்பாவிக மாதிரி தெரியுது. மூஞ்ச பார்த்தாலே எது நல்லது எது கெட்டதுன்னு புரிஞ்சுக்கணும்யா. அதான் போலீஸுக்காரனுக்கு அழகு. புரிஞ்சுதா? உன் பேர் என்னப்பா? சார்லஸ். உன் பேரு? உமா மகேஸ்வரி. நீ எந்த ஊரு? கன்னியாகுமரி. நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்களா? உங்களுக்கு இந்த ஸ்டேஷனை விட என் வீடு பாதுகாப்பா இருக்கும். மாமோய், நீ என்ன சொல்ற? அதான் அழைச்சிட்டு போன்னு சொல்றேன்ல. வாங்க. பாவம் இந்த பொண்ணு, என்ன ஆக போதோ. டாக்கா பா. யார் இவங்க? இவங்க நம்மளோட சீஃப் கெஸ்ட். இவங்க இங்க இருக்கிற வரைக்கும் யாரும் எந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. போய் மாயா வர சொல்லு. மாயா, இவங்களை மேல கூட்டிட்டு போ. போங்க. வாங்க வாங்க. நீங்க 2 பேரும் இந்த ரூம்ல ஸ்டே பண்ணிக்கிங்க. பக்கத்து ரூம்ல இருந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. உங்க பேரு? சார்லஸ். உங்க பேரு? உமா மகேஸ்வரி. ஓகே, குடிச்சிட்டு வாங்க, சாப்பிடலாம். ஓகே. தூக்கம் இல்ல? இது ரொம்ப ஆபத்தான இடம். நாம சீக்கிரமா இங்கிருந்து போயிடணும். இங்க இருந்து எங்கேயும் போக முடியாது. இப்போதைக்கு நமக்கு இதுதான் ரொம்ப பாதுகாப்பான இடம். நீ ஈஸியா சொல்லிட்ட. இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உன் மேல நம்பிக்கை வை, பயம் தானா போயிடும். அப்பா, நான் சென்னை வந்துட்டேன்ப்பா. உமாவை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுவோம்ப்பா. ஓகே. அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. சரி, வச்சிடறேன்ப்பா.
நீங்க அனிதா ஹஸ்பண்ட் கௌதம் தானே? இல்லையே. இல்லையா? அப்போ அனிதா இல்லையா? இங்கே யாரும் இல்லையே, எல்லாம் ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. என்ன ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்களா? என்ன வர சொல்லிட்டு அவ எப்படி போனா? ஹே அனிதா, என்ன வர சொல்லிட்டு நீ ஊருக்கு கிளம்பி போயிட்டு இருக்க? உன்னை நம்பி தானே சென்னைக்கு வந்த. எனக்கு இங்க யாரு தெரியும்? அப்படியா? சரி, இப்ப நான் எங்க தங்குறது? என்னது? முன்ன பின்ன தெரியாத பையன் கூட எப்படி தங்குறது? சரி, நீ ஏதோ சொல்றியேன்னு தங்குறேன். எக்ஸ்கியூஸ் மீ, எனி ஹெல்ப்? இதுக்கெல்லாம் ஒரு ஹெல்ப்பும் தேவையில்லை. தேவைப்பட்டா நானே கூப்பிடுறேன். நக்கல் பிடிச்சவ போல, கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். கீழே படுத்தலாம் எனக்கு பழக்கம் இல்லை, மேலே படுத்தாதான் எனக்கு தூக்கமே வரும். ஐ மீன் மெத்த மேலே படுத்தாதான் எனக்கு தூக்கம் வரும்னு சொல்கிறேன். என்ன தூக்கம் வரலையா? இப்படி ஒரு வயசு பொண்ணு பக்கத்துல இருந்தா தூக்கம் வருமா? எப்படி தூக்கம் வரும்? சரி, கண்ணை மூடு, தூங்க வைக்கிறேன். உங்க சூழ்நிலை எனக்கு புரியுது. நீ ஒருத்தரை லவ் பண்ற, நீ யாரையோ லவ் பண்ற. ஆனா விதி உங்க 2 பேரும் சேர்த்து இங்க கூட்டிட்டு வந்துருச்சு. பெட்டர் நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க ஊருக்கு போறதா நல்லது. நான் ஊருக்கு போனேன், எங்க அப்பா எனக்கு கொன்னுடுவாரு. சாவணுன்னு தானே வந்த, அப்புறம் என்ன? நான் நேசிக்கிறவரோட சேர்ந்து செத்தா அது சொர்க்கம், நான் மட்டும் தனியா செத்தா அது நரகம். காதல் எப்படியெல்லாம் பேச வைக்குது. நீங்க என்ன சார் சொல்றீங்க? ஊருக்குலாம் போக முடியாது, நாங்க கண்டிப்பா சேர்ந்தாகும். என்னம்மா நீ சாகணுங்கிற? இங்க பாருப்பா, சாப்பாட்டுக்கோ ட்ரெஸ்ஸுக்கோ செலவுக்கோ எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். நான் யார் தெரியுமில்ல? கதாசிரியர் கதா கண்மணிதாசன். அப்படின்னா இந்த சினிமா உலகமே அப்படி திரும்பி பார்க்கும். இன்றைக்கி இருக்கிற தமிழ் பட உலகம் நல்ல கதாசிரியர் தேடிட்டு இருக்கு. அதுக்கு தான் இந்த கதா கண்மணிதாசன் பிறந்திருக்கிறான்ட்டு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் எதிர்காலத்தில் பார்க்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. தம்பி இங்கே வாங்க, உட்காருங்க உட்காருங்க, பரவாயில்ல. நீங்கள் 2 பேரும் இந்த காம்பவுண்டுக்குள்ளே வந்து எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? 2 நாள். 2 நாள் தான் நீங்கள் இங்கே தங்குவேன்னு இஸ்மாயில் என்கிட்ட சொன்னான். 2 நாளுங்கிறது உங்கள் அகராதியில் எவ்வளவு நாள்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்ன
ரெண்டு பேரும் மாறி மாறி லுக்கு விடுறீங்க. வந்து அது வந்து